சூப்ஸ் ஒரு மிகப்பெரிய கேப் ஆயிடுச்சு. என்னால வந்து கன்டினியூஸா வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் சில ஹெல்த் இஷ்யூஸ். அதனால வந்து என்னால கரெக்ட்டா போட முடியல. இனிமே வந்து வீடியோஸ வந்து கரெக்ட்டா போட ட்ரை பண்றேன். வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமே டைம்ஸ் அதாங்க நம்ம அட்டாக் ஆன் டைட்டன டப் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்க பண்ற ஒரு சின்ன ஸ்கேம பத்தி தான் பார்க்க போறோம். ஓவரா பேசாம சீக்கிரம் வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ் டப் இதை பற்றி பார்க்கலாம். உண்மையாகவே சொல்லணும்னா இது ஒரு நல்ல விஷயங்க. இந்த அனிமே டைம்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி எடுத்த ஒரு முடிவு. அட்டாக் ஆன் டைட்டனை தமிழ் டப் பண்ணுறது. அதே மாதிரி அவங்க பண்ணாங்க. நல்லாவே இருக்குது. சீரியஸாக வந்து நல்லா தான் இருக்குது. சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஆக்சுவலி வந்து கிரன்ச்சோல் அந்த கம்பெனியில் பண்ணுற தமிழ் டப்பிங்கை விட இது கொஞ்சம் குவாலிட்டியில் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து இவங்க பிகினர்ஸ் தானே. அதனால் வந்து இவங்க இப்படி பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ஆனால் அதுக்குன்னு வந்து இது வந்து அவாய்ட் பண்ணுற அளவுக்கோ அப்படிலாம் கிடையாது. நல்லாவே இருக்குது. எல்லாமே புரிகிற மாதிரியும் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப வந்தானே அவன் வாழ்க்கையே பேசுவான். ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டான். எனக்கு இங்க இருக்கவங்கள பிடிக்கல. ஏன் இத கூட பிடிக்கல? நமக்கு அந்த புரிதல் தான் முக்கியம். வந்து அந்த புரிதல் வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்குது. இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேல வந்து 2 சீசன்ஸாக கம்ப்ளீட்டாக தமிழ் டப் பண்ணி முடிச்சு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. வந்து இந்த மற்ற கம்பெனிஸ்லாம் பண்ணுற மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு எபிசோடு அப்படி விடாமல் வந்து ஒரு வாரத்தில் மொத்த சீசனே விட்டுறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து லேக் அடித்து பொறுமையாக ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் அந்த கேப்பையுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சீசன் விட்டு 2 வாரம் கழிச்சு அடுத்த சீசன் விட்டாங்க. இப்படி 2 சீசன் வந்ததுக்கப்புறம் இப்போ 3ஆம் சீசன் வரணும். 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வரலை. அது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அனிமே டைம்ஸ் வேற ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதுதான் என்னன்னா ஹென்டாய்ஸை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமாங்க, உண்மையாகவே ஹென்டாய்ஸை வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஹென்டாய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கறதுக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஹென்டாய் வந்துருச்சு, தமிழ் டப்பில் வந்துருச்சு, இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா மொத்த அனிமேவையும் சென்சார் பண்ணிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் ஒன்றுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த அனிமேல உள்ள எல்லா எபிசோட்ஸுமே ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். எல்லா அனிமேலையுமே 8 எபிசோட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிடலாம். அண்ட் வந்து ஓகே, நீங்கள் வந்து அனிமேல வந்து ஹென்டாய் தமிழ் டப்பில் பார்க்கணும், அப்படி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி நினச்சிங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா எக்கிக்கிட்டே வா. ஒண்ணுமே இல்ல. நான் அந்த அனிமேஸோட பேரை வந்து வீடியோவில் போடுறேன். என்னால் அதை படிக்க முடியல, ஏன்னா பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த அனிமே டைம்ஸ் என்ன ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இதாங்க ஸ்கேமு. நீங்கள் வந்து மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி போட்டுட்ருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படி சொல்லி போட்டுட்டு பார்த்துட்ருப்பீங்க. அட்டாக் ஆன் டைட்டன் பார்க்கறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணுவீங்க. வந்து இந்த மாதிரி 2 மாதம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதமே சீசன் 3 ரிலீஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து அடுத்த மாதத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கட் ஆகும். ஏன்னா வந்து சீசன் 3 முடிஞ்சிடும். அடுத்த வரைக்கும் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு டவுட்டு தான். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹென்டாய்ஸை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. பட் ஏன் அதுக்கு ஹென்டாய்ஸ் அவங்க டப் பண்ணணும்னு எனக்கு புரியல. ஏதாச்சும் ஒரு நல்ல வேறு அனிமையாக வாங்கியாவது, குட்டி குட்டி அனிமேஷாக வாங்கியாவது வந்து அவங்க டப் பண்ணியிருக்கலாம். இந்த கிரன்ச்சோல் அப்படி தான் பண்ணுவான். ஏதாவது பெரிய அனிமே விட்டுட்டு இருக்கும்போது அது கேப் வந்துச்சுன்னா வந்து அங்கே ஃபில் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன அனிமேஷன் டப் பண்ணுறது, அதில் நல்ல நல்ல அனிமேலாம் இருக்கும், நல்லாவே இருக்கும். பட் இவர் எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹென்டாயை டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி, டப்புனா டப் பண்ணிங்க, ஹென்டாயை வேண்டாம் சென்சார் பண்ணிங்க. சென்சார் பண்ணுறதுலாம் மன கஷ்டமாக இருக்குது. எனக்கு இல்லை, ஃபேன்ஸுக்கு சொல்ல வந்தேன். அவங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். மொத்தத்தில் வந்து அந்த 3 ஹென்டாய் வந்து ஒரு தேவையில்லாத அனிமே தான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் இல்லை அனிமே டைம்ஸ். இப்போ தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்தே ஒரு மாதம் கூட ஆகலை. பட் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறது நல்லாவே இல்லை. வந்து போகணும், கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க இன்னுமே வளர்ந்தால் தான் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணால் தெரியாது. இப்போவே பண்ணிங்கன்னா வந்து உங்களோட வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய டவுன்ஃபாலாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க, தவிர்த்துருங்க அனிமே டைம்ஸ். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.
ஸோ சூப்ஸ் தட்ஸ் இட் இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை தான் பார்த்துருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மூவி அப்டேட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்தெந்த மூவி டெய்லி எந்தெந்த நாளுக்கு ஹெச்டி ரிலீஸ் ஆகுதுங்கிறதையும் கொடுத்துட்ருக்கேன். ஓகே சூப்ஸ், உங்களை இன்னொரு தரமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.